நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அவரது சிலைக்கு அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் புடைசூழ மரியாதை செலுத்துகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அதிமுக சார்பில் பிரமாண்ட கொண்டாட்டங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் வருகை தந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கே உள்ள ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதற்கு பிறகு பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். முக்கியமாக இன்றைய தினம் கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்து ஆண்டு மலரை வெளியிட இருக்கிறார். அதற்கு பிறகாக நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய வகையில நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தையல் எந்திரம், இட்லி பாத்திரம், அயன் பாக்ஸ், இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனையும் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக அன்னதானமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனையும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்க இருக்கிறார். இப்படி பல்வேறு கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக 78வது பிறந்த நாள் என்பதால் 78 கிலோ கேக்கை வெட்டி தொண்டர்களோடும் நிர்வாகிகளோடும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை எடப்பாடி பழனிசாமி கொண்டாட இருக்கிறார். முக்கியமாக ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய 6 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர். அவர் பெண்கள் குழந்தைகளுக்கென்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறார். முக்கியமாக தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும். அதே போல ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில அம்மா உணவு திட்டம், அம்மா குடிநீர், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொடுத்த ஒருவராக இருக்கிறார். மாணவர்களுக்கு கூட பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். எனவே இப்படியான ஒருவர் பெண்ணினுடைய ஆளுமை, அந்த சமத்துவம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை போற்றக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டுமே அவரினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுக சார்பில், மகளிர் அணி சார்பில் பல்வேறு கொண்டாட்டங்களும் நடைபெறும். எனவே தமிழகம் முழுவதுமே அந்தந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் கொண்டாட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில தலைமை கழகத்திலும் நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே 78 கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட இருக்கிறது. அவர் தற்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகாக பார்த்தோம்னா அன்னதானமும் வழங்கப்பட இருக்கிறது. மருத்துவ முகாமையும் தொடங்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே அவரினுடைய பிறந்த நாளின் போது பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினம் என்பது தேர்தலை ஒட்டி இன்னும் ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. செய்தியாளர்களை இபிஎஸ் சந்திக்க இருப்பதாகவும், அப்பொழுது இளைஞர் நலன், மீனவர்கள் நலன், இப்படிப்பட்ட ஒரு ஏதாவது முக்கிய வாக்குறுதிகளை அவர் கொடுக்க இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் அதிமுக தற்பொழுது கொண்டாட்டங்களால் களை கட்டி இருக்கிறது. வழிநெடுகிலும் இபிஎஸ்க்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடி உற்சாக வரவேற்பும் கொடுத்திருந்தார்கள். வழிநெடுகிலும் பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே அவர் தற்பொழுது மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா அவரினுடைய திருவுருவ சிலைக்கும், எம்ஜிஆர் அவரினுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் இபிஎஸ் மரியாதை செலுத்தினார். உடன் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். அந்த வகையில கேபி முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி, இப்படி முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கொண்டாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வழக்கமாகவே ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் என்றால் அதிமுக கழகம், அந்த தலைமை கழகம் என்பது களை கட்டும், கொண்டாட்டங்களால் களை கட்டும். எனவே அந்த கொண்டாட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் இருந்தும் அதிமுக தொண்டர்கள் வருகை தந்து அந்த கொண்டாட்டங்களை முன்னெடுப்பார்கள். எந்த வகையில அவர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். எனவே பல்வேறு நலத்திட்ட உதவிகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அக்கா கொஞ்சம் இப்படி வந்துடலாம். கொஞ்சம் இப்படி வந்துடலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.